இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா சிவன் பூஜைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. சிவனுக்காகவே இந்த சிவன் பூஜைக்கு இதை பயன்படுத்துறதா சொல்கிறாங்க. இவ்வளோ கொத்தாக சூப்பராக அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா பூ. இவ்வளோ அழகான பூ. இதெல்லாம் விற்பனையே வெளியில் மார்க்கெட்லேயே கிடைக்கிறதில்ல. இதுபோல் செடி எங்கே இருக்குது அங்கே பறித்து நம்ம சிவனுக்கு வச்சுக்கலாம். நல்லா பூ வந்து அருமையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பூ. வெள்ளை கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா பூ. சிவனுக்கு ஏற்ற பூ, சிவன் பூஜைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க கடவுளுக்கு. ஆனால் என்ன பூ பேர் தான் எனக்கு தெரியல. இது செடி தான், பெரிய மரமாலாம் கிடையாது, சின்ன செடி தான். ஆனால் பூ வந்து கொத்து அருமையாக இருக்குது. ஆனால் என்ன செடி என்ன பேர் எனக்கு தெரியல. பொதுவாக சொல்லியிருக்காங்க எனக்கு கேட்டதுக்கு சிவன் பூஜைக்கு ரொம்ப நல்லது இந்த பூ, சிவனுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதோடைய பேர் எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சால் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எவ்வளோ அழகான பூக்கள் பாருங்கள், சிவன் பூஜைக்கு ரொம்ப நல்லது. அரும்புலாம் எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. கொத்தாக சூப்பராக இருக்குது. அப்படியே சிவனுக்கு பேசும்போது வச்சிடலாம் இருக்குங்களா. இந்த பூவை பறிச்சுட்டு சிவனுக்கு இதுமாதிரி கொடுத்துடலாம். அன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போகிறோம், இந்த பூவை சிவனுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ்.